ஏழைகளுக்கு கொடுக்கும் போதோ இது உலுகியாவை கொடுக்கக்கூடியவர்கள் நன்றாக இப்படி செய்வதுதான் சிறந்ததும். ஏனென்றால் நம்ம ஊர்ல மாஷா அல்லா நம்மட இந்த கல்முனை பகுதியில மற்ற ஊர் நீங்க எப்படின்னு தெரியா, கல்முனை பகுதி கல்முனை சாய்ந்த மருதமன் அப்பட்டிமுனை அந்த பகுதியில உலுகியா அதிகமானர்கள் கொடுக்கறது. இந்த அதிகமானர்கள் கொடுக்கறதுனால இப்ப சில ஏழைகள் வெளியூர்ல இருந்து வரக்கூடிய சில ஏழைகள் நேரம் போட்டு வச்சிருக்கிறாங்க. இந்த வீட்டுல இன்றைக்கு அறுப்பாங்க, இந்த வீட்டுல இத்தனை மணிக்கு அறுப்பாங்கன்னு நேரம் குறிப்பிட்டு வச்சிருக்கிறாங்க. இப்ப அவங்க என்ன செய்யறாங்க, எல்லாரும் வீட்லயும் போய் என்ன செய்யற உலுகியா எடுத்து கொண்டு வந்து இந்த உலுகியாவுடைய அந்த இறைச்சி அவங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கல எங்க ஒண்ணு வைக்கலாமைய ஹோட்டல்களுக்கு போய் அறவாசி விலையில வித்து போட்டு போறாங்க. இப்படி செய்யறதான் நம்ம உலுகியா கூடும் என்றால் 2வது விடயம் கூடுமா கூட மாட்டேன். ஆனால் இந்த உலுகியாவுடைய விடயத்தை நாம் சரியாக கொடுப்போமே ஆனால் துவாவும் சேர்ந்து நமக்கு வந்துவிடும். நம்ம ஊர்ல சில ஏழைகள் இருக்கிறாங்க, யார்கிட்டையும் போய் கேட்டு போக மாட்டாங்க, தன்னோட கஷ்டத்தை தனக்குள்ளே வச்சு கொள்ளுவாங்க. அப்படியான ஏழைகளை தேடி போய் கொடுக்கணும். அது உலுகியா மாத்திரம் அல்ல, ஜகாத்திலையும் அப்படித்தான். ஆனா பிற ஊர்கள்ல இருக்கு, ஏன் ஊரை பத்தி குறைந்து மாற்றம் உண்டாகணும்ங்கிறதுக்கு தான் சொல்றேன். பிற ஊர்கள்ல எப்படி செய்யறாங்கன்னா, நான் சம்பந்தரை நான் உதாரணமா எடுத்துக்கொள்ளலாம். ஒரு அமைப்பு ஒன்று இருக்கிறது, அமைப்புக்கு எங்கட ஜமியத்துலமாவுடைய பொருளாதாரம் அதுக்கு ஒரு பொறுப்பாக இருக்கிறாரு. அங்க எப்படி செய்யறாங்கன்னா, அங்க ஊர்ல 45 பள்ளிவாசல் இருக்கு. அந்த 45 பள்ளிவாசல்லையும் ஏழைகளை இனம் காண்றாங்க. இனம் கண்டு என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, உலுகியாவுடைய தினங்கள் அந்த அறுப்பதற்கு முன்னாலே இந்த ஏழைகளை கண்டு பள்ளி ஊடாக அந்த 45 பள்ளி ஊடாக என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அந்த டோக்கன் கொடுக்குறாங்க. அந்த ஏழைகளை கண்டு டோக்கன் கொடுக்குறாங்க. டோக்கனை கொடுத்து அந்த கூட்டு உலுகியா கொடுக்கக்கூடியவர்கள் எல்லாரும் அவங்க இடத்துல போய் என்ன செய்யறாங்க, அந்த இறைச்சிகளை ஒப்படைக்கிறாங்க. அவங்களும் பொறுப்பாக இருந்து என்ன செய்யறாங்க, அந்த உலுகியாவுடைய இறைச்சி அறுக்கிறாங்க. இப்ப அவங்க அவ்வளவு பாரிசனையும் எடுத்து தியாகத்தோட, அதான் நம்மள ஊர்ல இருக்கிற வாலிபர்கள் முன்னாகணும். இது உலமாக்கள் மாத்திரம் செய்யறல்ல, ஊருடைய தலைவர்கள் வாலிபர்கள் அங்கே செய்யலாம். வாலிபர்கள் சொசைட்டி வச்சிருக்கிறாங்க. நம்மள ஊர்ல சொசைட்டிங்கிறது ஒரு கிரிக்கெட் டீமுக்கும் அதுக்குமாக மாறிட்டு. நேத்து நான் ஒரு தேவைக்காவணி பாமசிக்கு வார நேரத்தில் ஒரு 12 மணிக்கு பதில் பறக்குது. என்னன்னா RCB வந்துட்டான் கிரிக்கெட் மேட்சில். அவன் இங்கே சூதுக்கு விளையாடி கொண்டிருக்கிறான். இங்க வடில் சொல்றாங்க வாலிபர்கள் 8000 10,000க்கு வடில் வாங்கி விடுறாங்க. அதல்ல சொசைட்டி, அதல்ல ஒரு ஒரு விளையாட்டு கழகம். நம்ம ஒரு சொசைட்டிங்கிறது மக்களுக்காக இருக்கணும், மக்களுக்காக இருக்கணும். அப்ப அந்த சம்பந்தம் இருக்கக்கூடிய வாலிபர்கள் சேர்ந்து அந்த நம்மளோட பல மடங்கு பெரிய ஊர் அது. அந்த ஊர்ல இருக்கிற ஒவ்வொரு ஏழைகள்டையும் சொல்லி டோக்கனை கொடுத்து அந்த ஏழைகளுக்கு பங்கு வைக்கிறாங்கன்னா அது சிறந்த வேலை. அது அப்படி நம்ம உருவாகணும். நம்ம ஏழைகளை போய் தேடி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு உருவாகணும். இது நம்ம வார போற ஒரு ஆள் வருவாரு, அவருக்கே எல்லா ஊர்ல நம்ம எல்லாரும் கொடுக்குறோம். எல்லாரும் கொடுக்கறதுல என்ன நடக்குதுன்னு சொன்னா, இறைச்சி மிஞ்சி அவங்க அறவிலைக்கு போய் ஹோட்டல்கள்ல போய் விற்கக்கூடிய காட்சிகளை காண்றோம். ஆக என்ன சுருக்கமான பதில் என்னண்டா, உலுகியாவுடைய இறைச்சியை கொடுக்கும் போது ஏழைகளுக்கும் ஒரு பங்கை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏழைகளுக்கும் கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலையும் எல்லாரும் சேர்ந்து ஒரு ஏழைக்கு கொடுக்காமல் ஏழைகளை தேடி சென்று அந்த ஏழைகளுடைய கஷ்டங்களை நிவர்த்தி செய்வது சிறந்ததாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன்.